புதுவையில் 60 வயதாகும் இரும்பு பட்டறை தொழிலாளி சுத்தியால் அடித்து கொலை. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. கடலூர் கிழக்கு கடற்கரை சாலை அருகே மர்மமான முறையில் கூலி தொழிலாளி மரணம். சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் விசாரணை. புதுவையில் ஐடி பூங்கா. புதுச்சேரியில் தொழில் துவங்க தனியார் நிறுவனங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அழைப்பு. புதுச்சேரி மக்களை வஞ்சிக்கும் விதமாக விதியை மீறி சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சேலியமேடு அருகே சமூக அமைப்பினர் போராட்டம். புதுச்சேரி கணுவாப்பேட்டை பகுதியில் இரும்பு பட்டறை தொழிலாளியான 60 வயது முதியவரை மர்ம நபர்கள் சுத்தியால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வேதகிரி, வயது 60. இவர் வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் தனது வீட்டிலேயே இரும்பு பட்டறை வைத்து தொழில் செய்து வருகிறார். இதனிடையே வேதகிரி நேற்று இரவு வழக்கம் போல் பட்டறை வேலைகளை முடித்துவிட்டு மது அருந்தி உறங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை தனது கணவரை எழுப்புவதற்காக பட்டறைக்கு சென்ற அவரது மனைவி வேதகிரி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வேதகிரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் வேதகிரி சுத்தியால் அடித்து கொல்லப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது பட்டறை தொழில் செய்வதால் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கேட்டு கொடுக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 60 வயது முதியவர் சுத்தியாலால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவளக்குப்பத்தில் கூலி தொழிலாளி மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை கண்ட காவல்துறையினர் அங்கு வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் கிராமம் திடீர் நகரைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி நெடுஞ்செழியன். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பூரணாங்குப்பம் பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் இரவு முழுவதும் வீடு திரும்பவில்லை. பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ரைஸ் மில் எதிரில் உள்ள புதரில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் இருப்பதாக தவளக்குப்பம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் இவர் பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி நெடுஞ்செழியன் என்பது தெரியவந்தது. உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் இறந்து கிடந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்து கிடந்த இடத்திற்கு மேலே 2 கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளது. அதன் பதிவுகளை காவல்துறையினர் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவன ஆண்டு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி அரசு சார்பில் ஐடி பூங்கா துவங்கப்படும் என்றும் புதுச்சேரியில் தொழில் துவங்க தனியார் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார். இன்டெக்ரா மென்பொருள் நிறுவனத்தின் 31ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 25 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 31 ஆண்டுகளுக்கு முன் 5 பேருடன் துவங்கிய இந்நிறுவனத்தில் தற்போது 2800 பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார். எல்லோருக்கும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் 100% கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளோம். படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது. தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள். 2000 அறைகள் தேவை. இதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம். தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும். இதில் இன்டெக்ரா முதலிடத்தில் உள்ளது. உழைப்பு இருந்தால் உயரலாம். நேர்மையான தொழில் அதிக வளர்ச்சி பெறும். இதற்கு உதாரணம் இன்டெக்ரா நிறுவனம் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில் அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பல நிறுவனங்கள் வர வேண்டும். அவர்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை அளிக்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா துவங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். விழாவில் மேலாண் இயக்குனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா, இணை மேலாண் இயக்குநர்கள் அனுராதா, அத்வைத் மற்றும் நிர்வாகிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் புதியதாக அமைக்கப்படும் சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வழியாக விழுப்புரம் நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் கெங்கராம்பாளையம் பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி அமைத்து வாகன வரி வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் சேலியமேடு பகுதியில் மற்றொரு சுங்கச்சாவடி அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.
தேசிய நெடுஞ்சாலைத்துறை விதியின்படி 55 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும். ஆனால் விதியை மீறி இப்பகுதியில் மற்றொரு சுங்கச்சாவடியை நிலவுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சிதம்பரத்திற்கு முன்பு 15 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. சேலியமேட்டிற்கும் சிதம்பரத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 40 கிலோமீட்டர் ஆகும். புதுச்சேரி மக்களை வஞ்சிக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனை புதுச்சேரி அரசு கண்டு கொள்ளாமல் இருப்பதனால் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்புகள் ஒன்று திறந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒரு சிலர் அங்கு வைக்கப்பட்டிருந்த சில பொருட்களை சாலையில் இருந்து தூக்கிச் சென்று பள்ளத்தில் எறிந்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் சமூக அமைப்பிற்கும் சிறிது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. காவல்துறையினர் சமூக அமைப்பினரையும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவையும் கைது செய்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 3ஆம் நாளாக நியாய பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரியில் 23 தொகுதிகளில் 7 நாட்களுக்கு நியாய பாத யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி 3ஆம் நாள் உப்பளம் தொகுதியில் பாத யாத்திரை தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர், தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் கலையரங்கம் அருகிலிருந்து வட்டார காங்கிரஸ் குமரன் லட்சுமணன், கட்சி பொதுச் செயலாளர் இளையராஜா, ஆரி சேகர், ராஜ்குமார், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் பாத யாத்திரை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பாத யாத்திரை RGPRS மாநில செயலாளர் புஷ்பராஜ், கட்சி மாநில செயலாளர் கோபி, வட்டார காங்கிரஸ் ஜெகவீர பாண்டியன், திருமலை மகிழா காங்கிரஸ் தலைவி நிசா, மகளிர் நிர்வாகிகள் சாந்தி, மாவட்ட தலைவி ஜெயமேரி, மாவட்ட செயலாளர் மேரி ரத்னகுமாரி, தங்கமணி, INTUC ஞானசேகர் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இறுதியில் பாத யாத்திரை மரப்பாலத்தை சென்றடைந்தது. இந்நிகழ்ச்சியில் கோவிந்தன், சங்கர் பாபு, புஷ்பராஜ், வேல்முருகன், பழனிவேல், சிவபாலன், ஹரிகிருஷ்ணன், ராமநாதன், திருநாராயணன், சிவபெருமான், கலிவரதன், சத்யசீலன், சசிகுமார், ஆறுமுகம், வாசு, காளிமுத்து, சங்கர், சீதாராமன், ரவி, ராமராஜ், கடலூர் கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் ஓட்டுநர்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி துப்புரவு பணியாளர்கள் ஒன்று கூடி நடத்திய போராட்டத்தால் குப்பைகள் அள்ளும் பணி முடங்கியது. புதுச்சேரியில் குப்பை சேகரிக்கும் பணியில் அரசு ஒப்பந்தத்தின்படி கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அங்கு பணிபுரியும் கண்காணிப்பாளர்கள் துப்புரவு பணியாளர்களிடம் மாதந்தோறும் மாமூல் கேட்டு பெறுவதாக கிரீன் வாரியர் நிறுவனத்திற்கு புகார் சென்றது. உருளையன்பேட்டை தொகுதியில் ஹோட்டல்கள், கடைகளில் குப்பைகளை அகற்ற மாமூல் பெற்றதாகவும் தூய்மை பணியாளர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளித்தார். இதன் பேரில் ஒரு கண்காணிப்பாளர் இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனால் கண்காணிப்பாளர் அனைவரும் ஒன்றிணைந்து குப்பை எள்ளும் வாகனங்களை இயக்காமல் மேட்டுப்பாளையம் பகுதியில் இன்று போராட்டம் நடத்தினர். மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் நிர்வாகத்தின் உரிமையாளர் வந்தால்தான் போராட்டம் கைவிடப்படும் என்று வலியுறுத்தினர். நிர்வாகம் சார்பில் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஓட்டுநர்கள் தங்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தை தொடர்ந்தனர். போராட்டத்தால் புதுச்சேரியில் இன்று காலை முதல் குப்பைகள் சேகரிக்கும் பணி முடங்கியது. காமராஜர் நகர் தொகுதி பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா 45 அடி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைப்பாளரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமை தாங்கினார். முன்னாள் சபாநாயகர் KV சுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்போர்டன் கேம்ஸ் 2025ற்கான வீரர்கள் தேர்வு வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்பிடான் பவுண்டர் ராஜ்குமார், கோ பவுண்டர் செல்வி பவித்ரா மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி நிறுவன மாநில தலைவர் வினோத்குமார், இயக்குநர் செல்வி, CEO கார்த்திக், சமூக சேவகர் சிவா, இயக்குநர் அருண்குமார், முன்னாள் ராணுவ வீரர் வீரமணி, சரோஜா மற்றும் தேவஸ்ரீ ஆகியோர் இணைந்து ஃபேஷன், டான்ஸ், ஃபியூச்சர் மெஷின்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி குயிஸ் போன்றவைகள் உள்ளடக்கிய ஆர்போர்டன் கேம்ஸ் 2025 நடத்த உள்ளது. இதற்கான முதற்கட்ட போட்டியாளர்கள் தேர்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்டமாக வரும் 27ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் எனவும் அக்டோபர் 11ஆம் தேதி கிராண்ட் ஃபினாலே நடைபெறும் எனவும் தெரிவித்தனர். போட்டிகளில் பங்கேற்க மிக குறைந்த இடங்கள் மட்டுமே உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விரைந்து பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர்.
ஏஐ எத்திக்கல் அவேர்னஸ் மற்றும் ஹியூமன் யூனிட்டி போன்ற முக்கிய தலைப்புகளை மையமாக வைத்து இந்த அர்போடன் கேம்ஸ் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு உலகத்தர நிகழ்வாக உருவெடுத்துள்ளது. அறிவியல், கலை மற்றும் சமூக விழிப்புணர்வை இணைக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த நிகழ்வு தொடங்கியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தேங்காய் திட்ட துணை சுகாதார நிலையத்தில் புதிய ஷெட் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்ட பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தின் முன்புறத்தில் வெயிலில் காத்திருக்கும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மழையினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலம் பொதுப்பணித்துறை வாயிலாக 6,82,200 ரூபாய் மதிப்பீட்டில் தகடு கொண்டு மேற்கூரை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கோபி, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம், சுகாதாரத்துறை துறை இயக்குநர் ஷமி, முனிஷா பேகம் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஏற்பட்ட சுகாதார சீர்கேட்டை உடனடியாக சரி செய்த அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி ஐயனார் கோவில் தெரு, திருவள்ளுவர் சாலை புதுவையின் ஒரு பிரதான சாலையாகும். இந்த சாலையின் 2 பக்கமும் உள்ள வாய்க்கால் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் அடைப்பு ஏற்பட்டு சிறு மழைக்கே தண்ணீர் தேங்கும் நிலை இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் தலைமை பொறியாளர் ஆகியோரை சந்தித்து மனு அளித்துள்ளேன். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. துப்புரவு பணியாளர்கள் வேலைநிறுத்தம் உள்ளதால் மேலும் பிரச்சனை அதிகமாகும் சூழல் உள்ளது. எனவே உடனடியாக பொதுப்பணித்துறை திருவள்ளுவர் சாலை முழுவதும் வாய்க்கால்களை அடைப்பை நீக்கி சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 நாட்களில் இந்த பிரச்சனைகளை சரி செய்யாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் பேசினார். இந்த ஆய்வின் போது சங்கருடையார், வெங்கடேசன், லாரி, முருகன், ஜெகதீசன், ரமேஷ், ஆசாரி, சித்தா, கணேசன், பிரபு, தம்பா, இளவரசன், வேல்முருகன், ஜிப்மர், வாசு, முனிரத்னம், ஆசாரி, கணேசன், வரதராஜ், அருள், நன்றிகுமார், லாண்டரிகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து உடனடி நடவடிக்கையாக நீர் உறிஞ்சும் எந்திரம் மூலம் அப்பகுதியில் கழிவுநீர் அகற்றப்பட்டது. பொதுப்பணித்துறை மூலம் நிரந்தர தீர்வு ஏற்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஓம்சக்தி சேகரின் முயற்சி வெற்றியடைந்ததால் அவர் அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு நன்றி தெரிவித்தார். இணையவழி குற்றவாளிகள் பிரபலமான பட்டாசு விற்பனையாளர்கள் பெயரில் போலி இணையதளங்களை உருவாக்கி பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றனர். இதுகுறித்து இணையவழி போலீசார் எச்சரிக்கை விடுத்த போதிலும் மோசடிகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 4 வாரங்களே உள்ள நிலையில் இணையத்தில் வரும் போலியான பட்டாசு விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் பணத்தை இழந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு இதுபோன்று 117க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு மக்கள் தொடர்ந்து ஏமாற்றமடைந்து வருவதாக புதுச்சேரி இணையவழி காவல்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு ஆன்லைனில் பொருட்களை வாங்கும் பழக்கம் மக்களிடையே அதிகரித்துள்ளது. பண்டிகை காலங்களில் இந்த வழக்கம் மேலும் அதிகமாகி பட்டாசுகளை வீட்டிலிருந்தே வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதை பயன்படுத்தி இணையவழி குற்றவாளிகள் பிரபலமான பட்டாசு விற்பனையாளர்களின் பெயரில் போலி வலைதளங்களை உருவாக்கி போலியான விளம்பரங்களை வெளியிட்டு பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு இந்த மோசடிகளால் பொதுமக்கள் பல லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். தொடர்ந்து இணையவழி குற்றங்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்தும் மக்கள் மீண்டும் இதுபோன்ற விளம்பரங்களை நம்பி ஏமாறுவது கவலை அளிப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இணையத்தில் எந்த பொருளையும் வாங்கும் முன் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். விளம்பரதாரரின் முழு விவரங்களையும் சரிபார்த்த பின்னரே பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும். ஆன்லைன் விளம்பரங்களை மட்டும் நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இணையவழி குற்றங்கள் குறித்து புகார் அளிக்க அல்லது சந்தேகம் இருந்தால் பொதுமக்கள் போலீசில் புகார் அளிக்கலாம். புதுச்சேரியில் கடந்த 3 மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள இலவச அரிசி விரைவில் வழங்கப்படும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உலக நன்மைக்காக தர்ம சம்ரக்ஷண சமிதி என்ற அமைப்பு சார்பில் சதசண்டி ஹோமம் கிழக்கு கடற்கரை சாலை ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சதசண்டி ஹோமத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கோபூஜை மற்றும் அஸ்வந்த் பூஜையிலும் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியில் நியாய விலை கடைகளில் இலவச அரிசி விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிருக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் துவக்கி வைத்தார்.
புதுவை ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிபாலன், உழவர்கரை தொகுதியில் மகளிர் பாசறை நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாப்கின் வேண்டும் என்று கூறினால் அடுத்த 30 நிமிடத்தில் நாப்கின் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும், விளம்பரம் எதுவும் செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் கூறினார். மேலும் இந்த திட்டத்தில் மூலம் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிருக்கும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் திட்டத்தினை சசிபாலன் மகளிர் பாசறை அணி முன்னெடுத்து நடத்துவதால் உழவர்கரை தொகுதி மகளிர் எவ்வித தயக்கமும் இன்றி எந்த நேரத்திலும் இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேக தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி மகளிரணி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இலவசமாக நாப்கின்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மகளிரின் எந்தவித புகைப்படமும் வீடியோக்களும் எடுக்கப்பட மாட்டாது என்பதையும் அவர் கூறினார். இந்த பேட்டியின் போது மகளிர் பாசறை நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள சிருங்கேரி சிவகங்கா மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் 51ஆம் ஆண்டு சாரதா நவராத்திரி விசேஷ ஹோமங்கள் தொடங்கியது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள சிருங்கேரி சிவகங்கா மடம் சாரதாம்பாள் ஆலயத்தின் 51வது ஆண்டு சாரதா நவராத்திரி விசேஷ ஹோமங்கள் இன்று நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, ரக்ஷா பந்தனம், கலசஸ்தாபனம், வாஸ்து சாந்தி, மாதுர்கா பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோமங்கள் நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான மகா சண்டி ஹோமம் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. வரும் 2ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செங்கேரி சிவகங்கா மடம் சாரதாம்பாள் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வீராம்பட்டினம் 100 நாள் பணி செய்யும் பெண்களுக்கு தேவையான உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். ஆரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த 100 நாள் பணி செய்யும் சுமார் 120 பெண்களுக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் பெண்கள் அனைவருக்கும் மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கின்ற ராஜவேலு, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வீராம்பட்டினம் வார்டு துணை செயலாளர் மணி, கோபி, தொகுதி துணை செயலாளர் சிவா, அமைப்பு பிரதிநிதி செல்வம், கலைசெல்வம், நாகப்பன், வார்டு கழக செயலாளர் பாலு, ஜெயக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், வேலூர் இளைஞர் அணி பரத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்டாசி மாச அமாவாசையை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் மங்காளம்மன் ஆலயத்தில் அக்னி கரகம் எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெறுவது வழக்கம். அதனையடுத்து புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுடன் அக்னி கரகம் எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அக்னி கரகம் எடுத்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். மேலும் உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனையடுத்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மோகனகிருஷ்ணன், மணிவாசன் குடும்பத்தினர்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், அக்னி கரக திருப்பணி குழுவினர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் பகுதியில் வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபடுவதற்காக பதுங்கியிருந்த இளைஞர்களை வில்லியனூர் போலீசார் மடக்கி பிடித்து 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஆபரேஷன் தெரிசோல் என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் விடிய சோதனை செய்தனர். வில்லியனூர் பகுதியில் ரோந்து பணிகளில் தீவிரப்படுத்தும் விதமாக மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான வில்லியனூர் போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்ட போது வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள மதுபான கடை அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுமார் 6 பேர் கொண்ட கும்பல் நின்று கொண்டிருந்ததை கண்டு சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் இரவு நேரங்களில் வழிப்பறியில் ஈடுபடுவதற்காக திட்டம் தீட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சஞ்சு, உழவர்கரையைச் சேர்ந்த அன்பரசு, சாரம் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்கின்ற சத்தியமூர்த்தி, திருபுவனைப்பாளையத்தைச் சேர்ந்த ரியாஸ் அகமத், பள்ளி நேலினூரை சேர்ந்த ராகதேவன், சாரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரியவந்தது. இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு திட்டம் தீட்டியது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 3 கத்தி மற்றும் 3 விலை உயர்ந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட 6 பேர் மீது கொலை, கொள்ளை மற்றும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து 6 பேர் மீதும் வழக்கு பதிந்த போலீசார் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் ஏற்பாட்டில் தேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அளித்த வழிகாட்டுதலின் பேரில் போஷன் மா 2025 விழிப்புணர்வு பேரணி இன்று வில்லியனூரில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கண்ணகி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள், ஆசிரியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மாணவிகள் ஊர்வலமாக சென்று உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் தலைவி நாகஜோதியும், உறுப்பினர் செயலாளர் அமலோற்பவ மேரி, உறுப்பினர்கள் அன்பரசி, சந்திரா, சுஜாதா மற்றும் ஆணையத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் முன்னிலை வகித்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி இந்த 8வது ஆண்டிற்கான போஷன் மா 2025 திட்ட கருத்துப்படி உப்பு, சீனி மற்றும் எண்ணெயின் பயன்பாட்டை குறைத்து ஒபிசிட்டியை தடுக்கும் முயற்சி, குழந்தை பருவ கல்வி மற்றும் பராமரிப்பு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் பசுமை ஊட்டச்சத்து, குழந்தைகளுக்கான உணவளிப்பு முறைகள், ஆண்கள் பங்களிப்பை உறுதி செய்தல், ஊட்டச்சத்து மற்றும் பராமரிப்பில் ஆண்கள் பங்கு பெறுதல். இவ்விழாவில் பேசும்பொழுது, போஷன் மா என்பது நாடு முழுவதும் செப்டம்பரில் கொண்டாடப்படும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மாதமாகும். இது குழந்தைகள், திருமணமாகாத இளம்பெண்கள், கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஒட்டுமொத்த அணுகுமுறையுடன் நடைபெறுகிறது. அவர் மேலும் கூறுகையில், ஆனந்தமான குடும்பங்களின் அடித்தளம் ஆரோக்கியமான பெண்மணிகள். ஒரு குடும்பத்தின் சுகாதாரமும் நலனும் அந்த குடும்பத்தின் பெண்களின் ஆரோக்கியத்தில் தான் அமையப்பட்டுள்ளது. நாகஜோதி அனைவரும் தங்கள் தினசரி உணவில் கீரை வகைகள், இஞ்சி, நெல்லிக்காய் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இது நம் வாழ்க்கை முறை மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்தும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து மாணவிகள் ஊட்டச்சத்து குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொள்வதன் மூலம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. பாகூர் மேல்பரிக்கல்பட்டு கிராமத்தில் அரியாங்குப்பம் மாவட்ட துணைத் தலைவர் அருணாச்சலம் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முழுவதும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட மேல்பரிக்கல்பட்டு கிராமத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் மாவட்டம் துணைத் தலைவர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ராஜேஸ்வரி முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி 300 பேருக்கு புடவை, சர்க்கரை மற்றும் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பரிக்கல்பட்டு அறங்காவலர் குழு தலைவர் தண்டபாணி, ராஜாராம், சடகோபன், பாலாஜி, தயாளன், பஞ்சாட்சரம், ராதாகிருஷ்ணன், பாகூர் தொகுதி தலைவர் பாபு, பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தொகுதி துணைத் தலைவர் சிவராமன், கிளை தலைவர் தயாளன், முத்துவேல், வெங்கடேசன், ராஜேஷ், ரனேஷ், சந்தோஷ் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து புதுவை அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. மத்திய அரசு 2020 செப்டம்பர் 22ஆம் தேதி 44 தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்பாக திருத்தம் செய்து அறிவித்தது. இதை அமல்படுத்திய மத்திய அரசு தீவிரமாக முயற்சித்து வருகிறது. இந்த நடவடிக்கைகளை கண்டித்தும் சட்ட திருத்தம் கொண்டு வந்த நாளை நாடு முழுவதும் கருப்பு தினமாக அனைத்து தொழிற்சங்கத்தினர் கடைபிடித்து வருகின்றனர். இதன்படி புதுவை அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கருப்பு பேட்ச் அணிந்தும் கருப்பு கொடி ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு ஏஏடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம், சிஐடியு செயலாளர் சீனிவாசன், ஐஎன்டியூசி பொதுச் செயலாளர் ஞானசேகரன், எல்பிஎஃப் அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஏஏசிசிடியு செயலாளர் புருஷோத்தமன், எல்எல்எஃப் செயலாளர் செந்தல், எல்எல்எஃப் பொறுப்பாளர் மாசலாமணி, என்டிஎல்எஃப் தலைவர் மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் அபிஷேகம், அந்தோணி, தயாளன், மோதிலால், முருகன், பிரபுராஜ், கொளஞ்சியப்பன், ரவிச்சந்திரன், தினேஷ்குமார், நரசிங்கம், தமிழ்ச்செல்வம், பன்னீர், ஜான்சன், அங்காளன், விஷால், சிவகுமார், சீனிவாசன், அருள், சரவணன் உட்பட தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 10,320 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 145 ரூபாய். புதுவையில் 60 வயதாகும் இரும்பு பட்டறை தொழிலாளி சுத்தியால் அடித்து கொலை. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. கடலூர் கிழக்கு கடற்கரை சாலை அருகே மர்மமான முறையில் கூலி தொழிலாளி மரணம். சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் விசாரணை. புதுவையில் ஐடி பூங்கா. புதுச்சேரியில் தொழில் துவங்க தனியார் நிறுவனங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அழைப்பு. புதுச்சேரி மக்களை வஞ்சிக்கும் விதமாக விதியை மீறி சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சேலியமேடு அருகே சமூக அமைப்பினர் போராட்டம்.
பொதுமக்கள் இணையத்தில் எந்த பொருளையும் வாங்கும் முன் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். இணையவழி போலீசார் வலியுறுத்தல். உலக நன்மை வேண்டி சதசண்டி ஹோமம், கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்போம்.